ஹலோ ஆல் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸோடு தான் வந்திருக்கேன். இந்த ஃபினாலில் மட்டும் ஏங்க இப்படி இருக்குது? யூஸ்வலி ஃபினாலே டைமில் யார் கப்படிப்பாங்க அந்த மாதிரி டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சீசன் 9 ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாரு கமருதீன் வருவாங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் பாரு கமருதீன் வருவாங்களா இல்லையா, அதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் எஸ்பெஷலி பார்வதி உருவாக்கின தாக்கம் அப்படி அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு சேனல் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, தேவையில்லாமல் ரெட் கார்டு கொடுத்தோம்ப்பா அப்படி இருக்குது. சரி, இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்திருக்காரு. ஸோ கமருதீன் ஸ்டேஜில் இருக்கார், விஜேஎஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பாசிட்டிவாக பேசுகிறாரு. என்னது பாசிட்டிவாக? அப்போ இவருக்கு பாசிட்டிவாக பேச தெரியுமா? ஆமாம்மா, ஏன்னா பார்க்கிட்ட மட்டும்தானே இவர் நெகட்டிவாக பேசுகிறாரு. ஸோ கமருக்கு இப்போ ஓகே, கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. விஜேஎஸ் பாசிட்டிவாக பேசியிருக்காரு. அடுத்தது என்ன, பார்வோட டிசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி கிட்ட காலில் பேசினாங்களா, ஃபோனில் பேசிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் இல்லைனா எப்படி, அவர் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்கும், தயவு செஞ்சு வந்துருமா, என் மானம் காற்றுல பறக்குது, உன்னால தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும், தயவு செஞ்சு வாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ விஜய் சேதுபதி பேசியிருப்பாங்க, சரி வாங்க நம்ம பார்த்துக்கலாம், எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மதுரையில் இருக்கேன் சார், என்னோடய ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. அடி தூள், ஏன்னா இப்படி தான் வேணும், அவள் தான்டா பொண்ணு, சிங்க பொண்ணுடா அவள், அந்த மாதிரி இருக்குது. ஸோ யார் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்களோ, நீ லைக்கே கிடையாது, ஒரு வார்த்தை கூட எதுவுமே அப்ரிஷியேட் பண்ணாமல் அமிச்சாங்களோ, அவங்களே இப்போ கால் பண்ணி பேசியிருக்காங்க. போதும்ல, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் மக்களே சொல்லுங்கள். பாரு சான்ஸே இல்லை, ஏன்னா அவன் என்னை ரெட் கார்டாக கொடுக்குறீங்க, வாங்கடா வச்சு செய்கிற அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்வதி ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்க, நான் வர ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இவனுங்களுக்கு இது நல்லா வேணும், ஏன்னா ஒருத்தரோட அருமை தெரியாமல் இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு உழைச்சி கொட்டிருக்கு. இந்த ஒரு நன்றி கூட இல்லை. இந்த ஷோ ரன் ஆனதுக்கு மெயின் ரீசனே பார்வதி தான். அவங்க கத்துறாங்களோ சண்டை போடுறாங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே கண்டென்ட் தாங்க. பாரு இருந்தால் ஷோ ஃபயராக இருக்கும். நாம்ளும் பார்த்தோமே, 20-21 பேர் வீட்டில் இருந்தாங்க, தர்பூசை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நடந்தது, வேறு என்ன நடந்தது? இந்த மாதிரி ஃபுல் சீசன் இருந்தால் எப்படி இருக்கும் மக்களே? சூப்பராக இருக்கும்ல, அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். இப்போது இதில் என்ன தெரியுமா இருக்குது, அடுத்த வருஷம் விஜய் சேதுபதி வரணுமா வேண்டாமா, ஹோஸ்ட் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபினாலேயில் தான் இருக்குது. ஆல்ரெடி மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க, நீயும் உன்னோட ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. எப்படி ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு எல்லோரும் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க விஜய் சேதுபதியை. இதில் வேறு பார்வதியும் ஸ்டேஜுக்கு கூட்டின்னு வரலன்னா அவ்வளோதான், உங்கள் மானம் காற்றுல பறக்கும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு லேடிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஹிந்தி பிக் பாஸில் பண்ணாத அலப்பறையாங்க, அதில் 1% கூட பார்வதி இங்கே பண்ணல, அதுக்கே ரெட் கார்டா? நான் இந்த மாதிரி அதர் லாங்குவேஜை பற்றி பேசினா மட்டும் சொல்லுவாங்க, அது ஹிந்தி, நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ் மக்கள். எங்கள் பிக் பாஸ் எல்லா ப்ரொடக்ஷனுமே ஒரே ப்ரொடக்ஷன் தான், நம்ம ஏன் எல்லாமே நம்ம அட்மையர் பண்ணுறோம்ல. இப்போ நார்த் இந்தியன் கல்ச்சர்லேருந்து அவங்க ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ், அவங்க மூவிஸ் எல்லாமே பார்க்கும்போது பிக் பாஸில் மட்டும் ஏங்க ஹிந்தியில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண என்ன பிரச்சனை? அப்போ மட்டும் தமிழ்நாடா? அப்போ மற்ற டைம்லலாம் பானிபூரி சாப்பிடும் போதெல்லாம் நம்ம ஹிந்திக்காரன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறோமா? இல்லைல்ல. அப்புறம் ஏங்க பிக் பாஸுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. எல்லாமே சேம் ப்ரொடக்ஷன் தான், ஒரே கான்செப்ட் தான். தமிழில் மட்டும் ஏன் அப்படி அந்த மாதிரிலாம் ஹிந்தியில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்? பிக் பாஸ்னால் எதுக்கு? இறங்கி ஆடணும், சும்மா உட்காந்துட்டு அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எவ்வளோ நேரம் தான் கேட்குறது? எனிவே நம்ம பாரு வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் கொஸ்டின் மார்க்லேயே இருக்குது. ஸோ கடைசி சான்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இல்லைன்னு சொல்லிட்டு.